வரணும்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கிளாரிஃபை வேற பண்றாரு, இங்க நான் காவேரியை மீன் பண்ணேன்னு. அவர் ஏன் அந்த கிளாரிபிகேஷனை கொடுத்தாருன்னா, தாவேகா வந்ததுல இருந்து அரசியலுக்குள்ள வந்ததுல இருந்து ஒருத்தங்க பேசுறத திருச்சி பேசி அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப கில்லாடிங்க. இதனாலதான் நீங்க முன்னாடி சரியா பேசியிருந்தா ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து அமைச்சர் ரமேஷ் பத்தி பேசுறப்ப அவங்க வந்து பாப்பா அரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாப்பா கிட்ட வந்து பதில் சொல்லணும் இல்லையா, வயசை வச்சு அவர் சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க தாவேகாக்காரங்க, அவரோட ஜாதியை குறிப்பிட்டு பேசினாரு, இவங்க திருச்சி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்க. அதனாலதான் அவர் கிளாரிபிகேஷன் ஆர்.எஸ். பாரதி அவர்களும் அடுத்து மீடியால கிளாரிபிகேஷன் கொடுத்தார். அதை பார்த்து இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சி தான் இவங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் உடனடியா ஸ்டேஜ்லயே அந்த இடத்துல கிளாரிபிகேஷன் கொடுக்கிறாரே தவிர்த்து எந்த பெண்களை பத்தியும் அவர் அந்த எந்த இடத்துலயும் பேசல. பெண்கள் வந்து அரசியல்ல வரணும்ன்றது வந்து விவேக்கு ரொம்ப ஒரு இதுவா பேசினார்ல, ரொம்ப வரவேற்கத்தக்கதுதான். அப்ப உங்க கட்சியில தாவேகா கட்சியில சேரணும்னு வந்த ஒரு பொண்ண ராணிப்பேட்டையில மாவட்ட செயலாளர் பாலியல் ரீதியா துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணோட எஃப்ஐஆர்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீடியோல அவங்க என்னைய வந்து மார்பகத்தை காட்ட சொன்னாரு. என் பீரியட்ஸ்னு சொல்லியுமே என்னைய வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறதுக்காக என்னை வந்து சென்னைக்கு வர சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு மேலே வந்து அவர் வந்து ஆபாசமான அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு சொல்றது, நான் எம்எல்ஏ கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சொன்னேன், அவங்க வேற பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க மேலயும் கேஸ் போட்டிருக்கணும். இவங்க அந்த கட்சி நிர்வாகி மேல எந்த ஒரு கட்சி ரீதியா ஆக்ஷனும் எடுக்கல. ஒரு அரசாங்கத்துல இருந்து அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணது தாவேகா நிர்வாகி, அரசியல்ல இருக்க பெண்மணி தாவேகா நிர்வாகி, அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த எம்எல்ஏ சொல்ற அவங்க தான் வந்து என்ன கூட்டு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஆக்ஷன் மட்டும் எடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, துப்பாக்கி வச்ச 2 போலீஸை வேற நீங்க வந்து பாதுகாப்புக்கு வந்து கொடுத்திருக்கீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களோட நிறைய மினிஸ்டர்ஸ் மரியா வில்சன் அவர் மேல வந்து பெண் மீது தாக்குதல் பண்றதுக்கான கேஸ் போயிட்டு இருக்கு. அவர் மினிஸ்டரா இருக்காரு. மினிஸ்டர் வெங்கட்ராமன் மேல அவங்க வைஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஹராஸ்மென்ட், அவர் மினிஸ்டரா இருக்காரு. நீங்க பட்டியலிட்ட எல்லார் மேலயும் நடவடிக்கை எடுக்கணும்னு திமுக கோரிக்கை வைக்கிறது வேற, மாறா நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்காக இந்த சம்பவங்களை பட்டியலிட்டு அது பெருசா இது பெருசா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடுது. இதுல வந்து அது பெருசா இது பெருசா கிடையாது. உதயநிதி அவர்கள் வந்து அங்க எந்த பெண்களையுமே கொச்சையா பேசல. அந்த வீட்ல எந்த வீட்லயும் தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, காவேரியில தண்ணி வரணும், காவேரியில வரணும்ன்றத அவர் கிளாரிஃபையும் பண்ணிட்டார் அந்த இடத்துல. அத இவங்களோட மலினமான ஒரு திங்கிங் ப்ராசஸ்ல எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணி நரேட்டிவ மேனிபுலேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம். ராகுல் காந்தி அவங்களோட தங்கச்சி குழந்தையோட சின்ன பொண்ணு அந்த குழந்தை ஒரு போட்டோ வந்துச்சு. அதுக்கு இவங்களோட அமைச்சர் நிர்மல் குமார் வந்து ரொம்ப கொச்சையா மலினமான ஒரு செயலை பண்ணாரு. அதை வந்து ஷேர் பண்ணாரு. அவர் அமைச்சர் இல்ல, அது பழைய இன்சிடென்ட். அமைச்சர் தெளிவா நான் சொன்னேன். அப்ப அவர் அமைச்சர் இல்ல, தாவேகாலே இல்லன்றது எல்லாருக்குமே தெரியும். இத்தனை கட்சி மாறி வந்தாருன்னு. அந்த மாதிரி மலினமான புத்திலாம் இந்த கட்சியில இருக்கிற வரைக்கும், இவங்களை அமைச்சர்கள் ஆவச்சிருக்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க திருச்சி பேசி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தெளிவா பண்ணிருக்காங்க. என்ன அடிப்படையில் நீங்க அரெஸ்ட் பண்ணாங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் சம்மன் தானே கொடுக்கணும். நியாயப்படி இந்த எல்லா குற்றங்களும் போடப்பட்ட 9 குற்றங்களையும் பார்த்தோம்னா 7 வருஷத்துக்கு கீழே தான் தண்டனை. 9 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க. அதுல 2 பிரிவுகள் பிணையில் வர முடியாத பிரிவுகள் இருக்கு. ஒரு நிமிஷம், இது எதுவுமே பார்த்தோம்னா 7 வருஷத்துக்கு கம்மியான ஜட்ஜ்மெண்ட் தான் தண்டனை தான் இந்த எல்லா 9 பிரிவிலையுமே. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கு? இந்த மாதிரி 7 வருஷத்துக்கு கீழே தண்டனை இருக்கிற செக்ஷன்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சம்மன் கொடுக்கணும். சம்மன் கொடுத்தா அவர் ஆஜராகனா தான் நீங்க கைது பண்ணணும். தெளிவான ஜட்ஜ்மென்ட் இருக்கு. பேசிடுவோம். முக்கியமான செய்தி, செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து விசாரணை முடிந்து வெளியே வந்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அமர்வில் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணை முடிந்து காவல் நிலைய சொந்த ஜாமீனில் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார் என்ற ஒரு விளக்கத்தை அங்கு அளித்திருந்தார். இந்த நிலையில தஞ்சை தெற்கு மற்றும் கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் அந்த காவல் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படாமல் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலேயே எஸ்பி சுந்தரவதனம் மற்றும் டிஎஸ்பி அழகேசன் தலைமையில் அந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது விசாரணை முடித்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அந்த விசாரணை என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. விசாரணை முடிந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அங்கு முன்னாள் அமைச்சர்கள், திமுக தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம்.
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் நடத்தப்பட்ட விசாரணை நிறைவடைந்து தற்போது அவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். கடந்த 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட விசாரணை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது அவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து அங்கு திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பிற்பகல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது அரசு தலைமை வழக்கறிஞர் அளித்த விளக்கங்களின் அடிப்படையில் பெண்கள் அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்குகளின் அடிப்படையில் தஞ்சை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டு அவர் காவல் நிலைய சொந்த ஜாமீனிலேயே விடுவிக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், விவரங்களை பதிவு செய்யலாம். எஸ்பி மற்றும் டிஎஸ்பி தலைமையில் நடைபெற்ற விசாரணை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழக முதல்வர் குறித்து கட்சிக்குரிய கருத்து தெரிவித்ததாக